ஃப்ளவர்ஸ் அன்யாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாஃபியாஸ் டாக் ஹெவனோட பேஜ் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலன்னா இது புரியாது. ஓகேடா. இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாஃபியாஸ் டாக் ஹெவனோட பேஜ் 4க்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே கொஞ்சம் டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சு? இப்போ வரைக்கும் ஒரு போலீஸ் கூட இங்கே வரவே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையா? பண்ணிட்டோம் சார். இன்னும் யாருமே வரல சார். இன்னும் இந்த பாடி எவ்வளோ நேரம் தான் இங்கே வச்சிட்ருக்குதுன்னு தெரியல. இந்த போலீஸ்காரனுங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. இப்படி இருக்க ஒரு பாடியை எவ்வளோ நேரம் தான் இப்படியே வச்சிட்ருக்க முடியும், ஒரு ஆட்டாப்சி கூட பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி அங்கே டாக்டர்ஸ்லாம் நின்று ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. லைக் அது அந்த டாக்டரோட பாடி தான். இந்த காலத்து போலீஸ்க்கெலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பொறுப்போடு இருந்ததுனால தான் அங்கே அவன் ஸ்ட்ரக்சரில் இருக்கானோ. அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லோரும் சவுண்ட் வந்து பக்கம் ஃபோக்கஸ் பண்ணா அங்கே ஒரு பர்சனாக லைக் ஒரு ஓவர் கோட்டு, அது கீழே வரைக்கும் இருக்குது. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, கீழே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, சர்க்குலர் ஒன்று போட்டுட்டு அவளோட 2 கையும் அவளோட பேண்ட் பேக்கெட்ஸில் இருக்குது. அப்படியே நடந்து வர, மார்னிங் சார். பொறுப்பை பற்றி யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர, சார் எங்கள் பாடி எவ்வளோ நேரமாக இருக்குன்னு தெரியும்ல. சத்தமாக பேசாத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன கேஸு இது? ஏயா, நான் பாட்டுக்கு பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என்னை பிடிச்சிட்டு வந்து கேஸை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு விடுற அளவுக்கு இது என்ன அவ்வளோ முக்கியமான கேஸா? அந்த துணி எடு அப்படின்ட்டு சொல்ல. சரி, இப்போது அப்படியே அந்த டாக்டர் அந்த கிளாத்தை எடுக்கிறாங்க. பார்த்தா ஆக்சுவலாக அந்த பர்சன் டாக்டரோட செஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பட் மூடி இருக்க மாட்டாங்க. ஐய, யாரா இது இவ்வளோ அழகா ஹார்ட்டை வெளியே எடுத்துருக்குது? டாக்டரா என்ன? இல்லை சார், டாக்டர்லாம் இல்லை. டாக்டராக இல்லாமையே இவ்வளோ அழகாக எடுத்திருக்கானா? யாராவா? எனக்கே ஒன்று பார்க்கணும் போல இருக்கே. அட்டாப்சி இன்னும் பண்ணல சார். என்ன, இன்னும் பண்ணலையா? ஆமாம் சார். எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு 10 minutes. 10 minutesல ஆட்டாப்சி ரெடி பண்ணிடுவியா? ஆல்ரெடி பண்ணதானே, எடுத்துகிட்டு வா. இல்லை சார், அது எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல. ஆட்டாப்சி ரிப்போர்ட் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உயிரோடு இருக்கும்போதே அந்த பர்சனை அப்படியே கிழிச்சு ஹார்ட்டை வெளியே எடுத்திருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ட்ரக்ஸ் கூட கொடுக்காம. வாவ்! அப்போது அவன் வழியில் துடித்தது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் சார், இந்த டாக்டர் கொன்ன பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு 28 to ஒரு 35 அவ்வளோதான் இருக்கணும். அப்போது டீனேஜு. ஓகே, தென் பண்ணவன் சும்மா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட எங்கேயுமே நல்லா கண்டுபிடிக்க முடியல. இஸ் அ ப்ரொஃபஷ்னல் கில்லர், ரைட்? ஆமாம் சார், அப்படி தான் நினைக்கிறோம். பட் ப்ரொஃபஷ்னல் கில்லர்னால் ஹார்ட்டை எதுக்கு எடுத்து குப்பையில் போடணும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. இந்த டாக்டர் அவனோட டீட்டெயில் இருக்குமா? இருக்குது சார் அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே அவர்கிட்ட அந்த டீட்டெயில் கொடுக்க, ஒரு சீனியர் டாக்டரை கேபினுக்கே வந்து அவன் ஸ்டைலில் ஹார்ட்டை எடுத்து கொலை பண்ணியிருக்கான். அப்போது இது நடந்தப்போ எத்தனை டைம் இருக்கும் சார்? நேற்று நைட்டு ஒரு 11க்கு மேலே தான் சார் நடந்திருக்கு. அப்போது இவர் கூட லாஸ்ட்டாக பேசினது யார்? லைக் ஸ்டாஃப்ஸ் அண்ட் யாராவது? யாரோ இருந்தாங்களே சார். யார் அது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க, ஒரு பொண்ணா அப்படியே ஒரு பர்சனுக்கு பின்னாடி ஒரு நாள் மறைஞ்சு நிற்கிறா. ஓய், இங்கே வா அப்படின்ட்டு சொல்ல. அப்படியே அந்த பொண்ணு வரா. இவ தான் சார், இவ பேர் ரீதா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அவர்கிட்ட பேசிட்டு போயிருக்கா.
ஹலோ ரீதா. ஹலோ சார். ம் நீ தான் டாக்டர் கிட்ட லாஸ்ட்டாக பேசுனியா? ஆமாம் சார், நான் தான் பேசினேன். பேஷண்ட்டெல்லாம் பார்த்து முடித்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். சிசிடிவிலாம் எல்லாமே அந்த டயத்தில் ஹேக் ஆகிருக்கு சார். செக்யூரிட்டி எக்ஸட்ரா எதுலேயுமே அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. டன்னு. சரி, உன்னோட சீனியர் டாக்டர் தானே இவர்? ஆமாம் சார். உன்னோட சீனியர் டாக்டரை ஒருத்தன் அவன் கேபினுக்கே வந்து ஹார்ட்டை வெளியே எடுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிற. ஏன் உன் சீனியர் டாக்டரை உனக்கு பிடிக்காதா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். நான் கேட்டது சிம்பிளான கொஸ்டின். அதுக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுறா? என்னை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா? இல்லை சார். நீங்கள் பாரு, தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கேஸை கண்டுபிடி அதை கண்டுபிடின்னு சொல்லி என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டானுங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த நைட் டைமில் கடைசியாக பேசினது நீ தான். என்ன முடிச்சிட்டியா? சார் இல்லை சார், நான் இல்லை சார். பயப்படாமல் சொல்ல. இந்த இடத்துல நீ சொன்னா இது எங்கேயே முடிஞ்சிடும். இல்லைனா தேவையில்லாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு கேஸை போட்டு அதை கண்டுபிடிச்சி தேடி அதெல்லாம் நமக்கு தேவையா? முடிச்சேன்னு சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சார், நான் தான் சொல்கிறேன் இல்லை, நான் பண்ணலைன்னு. நான் பண்ணல சார். உங்களை மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? பண்ணாத தப்பை பண்ணேன்னு சொல்லுவீங்க, பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ண சொல்லுவீங்க. என்ன கோவம்லாம் வருது? காலையை பண்ணிட்டு காவத்தை பாரு. ஸோ இந்த நர்ஸ் கிட்ட பேசிட்டு இப்போ அப்படியே திரும்ப அங்கே இருக்க எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிக்கிறாங்க. இப்படி சல்யூட் அடிச்சு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்குடா நீங்களாம் சல்யூட் அடிக்கிறீங்க? கொஞ்சம் விளாட்லாமா? ஏய் சார், இவன் பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, யார் கூட அதிகமாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கான், யார் கூட கம்மியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கான், யார் கூட ஒன் டைமோட ஸ்டாப் பண்ணியிருக்கான், மொத்தம் எத்தனை பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கான், அதில் எத்தனை சக்ஸஸ், எத்தனை ஃபெயிலியர், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வாங்குறான், யாரெல்லாம் பப்ளிக் பேஷண்ட்டு, யாரெல்லாம் ப்ரைவேட் பேஷண்ட்டு, யார் கூட இருக்கும்போது அதிகமாக சிரிக்கிறான், யார் கூட இருக்கும்போது அதிகமாக சோகமாக இருந்திருக்கான், யார் கூட இருக்கும்போது அதிகமாக கோவப்பட்டிருக்கான், யார் கூட லாஸ்ட்டாக படுத்தாங்கிற வரைக்கும் மொத்த டீட்டெயில் எனக்கு வந்தாகணும். காட் இட்? எஸ் சார். காட் இட்? எஸ் சார். இப்போது அப்படியே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த பர்சனாக அப்படியே போகிறாங்க. போயிட்டு இப்போ அகெயின் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு, என்ன பாப்பா, நான் நம்புகிறேன் நீ எதுவுமே பண்ணலன்னு. போ, வீட்டில் போயிட்டு சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட்டு வாங்கி சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே நிற்கிறா. சரி, இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ண இந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஓர கண்ணால் போகிற அந்த பர்சனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறா. இப்போது அப்படியே அங்கே போகிற பர்சனா லைட்டாக கண்ணாடி இறக்கிட்டு அவரும் சைடெல்லாம் பார்த்துட்டு அவரும் ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. இப்போது அந்த நர்ஸ் பொண்ணுக்கு அப்படியே க்ளோஸ் அப் வச்சோன்னா அவள் ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு லைட்டாக அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக குனிஞ்சிக்கிட்டே ஒரு ஸ்மைல் பண்ணுறா. ஸோ ஒன் டே பிஃபோர் நைட், அதாவது டாக்டரோட மர்டர் நைட், அங்கே என்ன நடந்திருக்குன்னு குட்டியாக ஒரு கிளிப் பார்க்கலாமா? ஸோ அங்கே அந்த கில்லர் அப்படியே அவனோட ரிங்கெலாம் எடுத்து போட்டுட்டு, ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே திரும்பாமையே அந்த சேரில் போய்ட்டு அப்படியே உட்காடுறாங்க. எவ்வளோ நேரம் வெளியே நிற்பா, உள்ளவா அப்படின்ட்டு சொல்ல அங்கே வெளியே வா ஒரு பொண்ணு அப்படியே போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறா. ஏய் உள்ளவான்னு சொன்னான், வா அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு அப்படியே உள்ளே தான் வரா. வந்து இப்போ அவள் கண்ணு வேறு எங்கேயும் போகலை, அங்கே அந்த ஹார்ட் இல்லாமல் படுத்திருக்க டாக்டர் கிட்ட தான் போகுது. என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்ட்டு கேட்க அந்த பொண்ணு ஆக்சுவலாக அந்த கில்லரை கூட பார்க்கல, அப்படியே அந்த டாக்டரே பார்த்துட்டு இருக்கா. யோ விஷ் அப்படின்ட்டு இருக்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே வரா. வந்து அங்கே இருக்க ஸ்கேல்பலை பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு அங்கே ஆக்சுவலாக அந்த டாக்டர்
இறந்து போயிட்டாரு. அந்த ஹார்ட் வெளியே எடுத்தாச்சு. அங்கே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு பொண்ணை மட்டும்தான். பட் அந்த பொண்ணு அந்த ஸ்கேல்பில் வச்சு அப்படி லைக் குத்துன்னு ஒரு மாதிரி குத்தி கிழிக்கிறா அவனோட பாடி எல்லாத்தையும். எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைய இந்த மாதிரி கெடுத்துருப்பா. எத்தனை பொண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி செமையாக போட்டு கிழிக்க இப்போ அந்த கில்லரா போதும் விடு போதும், ஐ செட் ஸ்டாப் இட். எத்தனை பொண்ணு அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த ஸ்கேல்பில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு கண்ணா பின்னாடி ஒரு மாதிரி கிழிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த கில்லர் அப்படியே வந்து அந்த பொண்ணோட கையை தான் பிடிக்கிறாங்க. என்ன செத்த பாம்பு எத்தனை தடவை அடிப்ப அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்கேல்பில் அப்படியே வாங்கி தப்பு பண்ணால் கரெக்டாக பண்ணணும். நம்ம தப்பு பண்ணுறது பெருசு கிடையாது, ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்கேல்பில் ஒரு டவல் மாதிரி ஒரு குட்டி துணி இருக்குது. அதை வச்சு அப்படியே தொடச்சி அந்த பாடி பக்கத்துலேயே வச்சிடுறாங்க. இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் இப்படி தான் ஆகணும். சாக்லேட் சாப்பிட்றியா அப்படின்ட்டு கேட்க அந்த பொண்ணு அப்படியே அந்த கில்லரை பார்க்குறா. டார்க் சாக்லேட் நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்க அந்த பொண்ணை அப்படியே வாங்கிக்கிட்டு சாப்பிட்றா. இப்போ அந்த பர்சனா அப்படியே அவனோட மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கேப் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு லைக் நடக்க ஸ்டார்ட் பண்ண. ஒரு நிமிஷம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் யார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க இப்போ நடந்த பர்சனா அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. இப்போ அப்படியே திரும்பி அந்த பொண்ணை பார்த்து லைட்டாக ஒரு கண்ணடிச்சிட்டு உனக்கு அண்ணன் ஒருத்தருகான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே திரும்ப அந்த பொண்ணை அப்படியே பார்க்குறா. ஸோ பாக்கெட்டில் இருக்க சாக்லேட்டை அப்படியே கையில் எடுத்து அந்த மாஸ்க்கை கீழே இழுத்து விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்ட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. யோ வண்டி எடு போகணும். ஓகே சார். என்னது கையில்? அது சாக்லேட் சார். சாக்லேட்டா? டார்க் சாக்லேட்டா? ஆமாம் சார். சாப்பிடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். வண்டி எடு போகணும் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் அப்படியே அவரோட ஜீப்பில் ஏறி அப்படியே போகிறாரு. ஸோ அந்த சீனை அங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டோன்னா லைக் அது மார்னிங் தான். ஸோ அப்போது பெட்லேருந்து தயான் அப்படியே வேக்கப் ஆகுறான். ஸோ வேக்கப் ஆகும்போது அவன் கண்ணால் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது அவன் ஹெட்டுக்கிட்டே இருக்க அந்த ரோஸ், அந்த எஸ்டர்டே நைட்டு ஜங்குக் வச்சுட்டு போயிருப்பாள்ல அந்த ரோஸ் தான். ஸோ அவன் வேக்கப் ஆகிட்டு இப்போது அந்த ரோஸ் அப்படியே எடுக்கிறான். லைக் அதில் அவ்வளோ பிளட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சு போகிறான். போயிட்டு அங்கே இருக்க வாஷ் பேஷனில் அப்படியே அந்த ரோஸை வாஷ் பண்ணுறான். ஸோ அது அப்படியே பிளட்டாக அந்த வாட்டரெல்லாம் போக இப்போ அந்த ரோஸை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் பெட்டுக்கு மேலே இருக்க வாட்டர் வாஷில் வைக்கிறான். வச்சுட்டு அந்த ரோஸை ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டா இப்போது அவன் ஃபேஸை போய் பார்த்தா அவன் கையில் ப்ளஸ் அவனோட கன்னத்துலன்னு சொல்லிட்டு நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி பாத் பண்ணி க்ளீன் பண்ணுறான். முடிச்சிட்டு அப்படியே வந்து பெட்டில் ப்ளேஸ் ஆகிட்டு புக்கை எடுத்து வச்சு ரீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது அப்படியே அந்த டோரை தான் ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறான். டால், நீ இன்னும் சாப்பிட்லையா அப்படின்ட்டு கேட்க தயான் எதுவுமே பேசலாம், சைலண்ட்டாக உட்காந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கான். டால், உன்னை தான் கேட்குறேன், சாப்பிட்லையான்னு கேட்டேன், காதில் விழுதா அப்படின்ட்டு கேட்குறான். அங்கே நோ ரெஸ்பான்ஸ். ஓகே அப்படின்ட்டு இப்போ போகிறான். அங்கே தயான் கதவை சாத்தின உடனே அந்த டோரை பார்த்துட்டு புக் எடுத்து அப்படியே வச்சுட்டு அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போது அப்படியே ஜங்கு கிச்சனுக்குள்ளே போகும்போது டக்குன்னு தேங்டான். ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் இப்போ போகிறான். டோல், எங்கே போகிற? பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ட்டு இப்போ தேங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போக என்னாச்சு, இவன் எதுக்கு இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறான்? எனிவே அப்படின்ட்டு இப்போது அப்படியே வந்து அவன் டேபிளில் உட்காந்துக்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா
தயாங்க அப்படியே 2 பிளேட் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுட்டு அப்படியே உட்காரான். டால், என்ன இது? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஓ ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே சாப்பிட்றான். டால், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காகவா குக் பண்ண? எனக்கு குக் பண்ண மீந்துருச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ ஓகே ஓகே, எனிவே உன் கையால் சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு தாங்க அப்படியே சாப்பிட. ஆனால் டால், நான் ஒன்று சொல்லவா? அந்த ஸ்டவ்வுக்கிட்ட நிற்கும்போது அந்த ஸ்டவ்வு ஹாட்டாக இருந்துச்சா இல்லை குக் பண்ணும்போது நீ ஹாட்டாக இருந்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டவ்வுக்கிட்ட நிற்கும்போது நீ அவ்வளோ ஹாட்டாக இருந்த. பாவட் மாதிரி பேசுகிறதே வேலையாக போச்சு. அப்படின்ட்டு இப்போ தயாங்க அப்படியே இருந்துச்சு போயிட. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே டால், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் வெளியே கிளம்பிடுறான். ஸோ போகிற ஜங்குக்கு தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் அப்படியே கிச்சனுக்கு போயிடுறான். ஸோ இங்கே இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டினோன்னா லைக் அது போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்கே நம்ம ஹோபியா, யோ கான்ஸ்டபிள் வயா, இன்னைக்கு கொண்டு பிடிச்சே ஆகணும். என்ன நடந்தாலும் இந்த ஹோபி இன்னைக்குள்ள இந்த கேஸை முடிகிறான், அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் வேகமாக அவனோட கன்னெலாம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போக ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் வர அப்படியே இடிச்சிடறான். ஏய் அறிவில்ல, போலீஸ் ஸ்டேஷனில் வரும்போது யாரை இடிக்கணும் யாரை அடிக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு வரணும், சும்மா காண்டி ஏற்றிக்கிட்ட அப்படின்ட்டு இப்போ ஹோபி போக போக ஆப்போசிட்டில் வந்து அடித்த பர்சன் அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏய் அறிவில்ல, யாரோட கை பிடிக்குன்னு தெரியுதா? ஒழுங்கா கையை விட்டுரு. என்ன சார் காலையிலே ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க போல இருக்கு. ஹே, நீ நினைக்கிற மாதிரி நார்மல் போலீஸ் நான் கிடையாது, ஒழுங்காக கையை விட்டுரு. நார்மலாக இல்லைன்னா வேறு எப்படி இருப்பீங்க? தாடே கையை விடுறா, காண்டியை தர என்ன விட முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே பேக்கெட்டில் இருக்க கன்னை எடுத்து ஆப்போசிட் அந்த பர்சன் நெத்தில் தான் வைக்கிறாங்க. சொல்லிட்டுருக்கேன்ல, இந்த மாதிரி விளையாட்டு மாதிரிலாம் வேறு எவங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இருக்க காண்டு மாதிரில ஒரு கேஸை நான் முடியணும், அதுக்காக ஒன்று முடியாமல் போகிறேன், இல்லை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ட்டு இப்போ ஹோபி போக போக அகைன் கையை பிடிச்சிக்கிறான். ஏத்தா சார் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையா போனது? சார் அவர் புதுசாக வந்திருக்க டிஜிபி சார். என்ன டிஜிபியா? ஆமாம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். கிம் நம் ஜூன். கிம் நம் ஜூன்? நேம் இஸ் ஆரம். ஆரம்மா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு ஹோபியோட சேரில் தான் உட்காடுறாங்க. சாரி சார். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரி தைரியமான போலீஸ்காரங்களாம் யாருக்கிட்டையும் சாரி கேட்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்காங்க. அது சார், எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது சார், நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிற? நில்லு, டிஜிபி வந்துருக்கேன், நீ பாட்டுக்கு கிளம்புற, அப்போது எனக்கு கொடுக்க மரியாதை அவ்வளோதானா? என்ன சார் பண்ணும் உங்களுக்கு இப்போது? யோ கான்ஸ்டபிள் சொல்லுங்கள் சார். வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குல்ல? ஆமாம் சார் இருக்கு சார். அப்போது ஓடிப்போ, போயிட்டு இந்த சாருக்கு ஒரு கொள்ளுன்னு ஜூஸ் வாங்கிட்டு வா பார்க்கலாம். லெமனு. ஓகே சார் போகிறேன். ஏய் உடனே யாரையா போ சொன்னது? அப்புறம் ஏய் நீ போ அப்படின்ட்டு இப்போ ஹோபியை பார்த்து சொல்ல, ஹோபியா அப்படியே மறைக்கிறான். சார் நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கிடையாது, நான் ஒரு ஏசி. என்கிட்ட போய்ட்டு வாங்கிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. நீ ஏசியாக இருந்தா நான் டிஜிபி. ஓ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு, கிளம்பு. சார் இது ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, நான் கிளம்பணும். என்ன உனக்கு கேஸ் இருக்குது? அந்த ஹாஸ்பிட்டல் உன்னோட சரௌண்டிங்கில் தானே வருது, ஆனால் எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கேஸ் என்னாச்சுன்னு
ஒரு தடவை கூட நீ விசாரிக்கல. அப்போது நீ எதுக்கு இங்கே போலீஸாக இருக்க? சார், எனக்கு இன்னொரு கேஸ் இருக்குது. கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை தான் நீ பார்க்கணும். உன்னோட சொந்த மயிரெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போலேருந்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும். ஏதாவது அதிக பிரசங்கத்தனமாக பண்ண உன்னை விட நான் மோசமானவன், புரியுதா? எல்லாம் எனக்குனே வந்து சேர்றானுங்களா, சும்மா காண்டு மயிரை எடுத்துக்கிட்டு. போயிட்டு எனக்கு நல்லா சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வா பார்க்கலாம். என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுவா. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணியா அப்படின்ட்டு அங்கே கான்ஸ்டபிள் நிற்க, ஹோபியா ஓகே சார் ஓகே அப்படின்ட்டு போகிறான். ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே இந்த பக்கம் அங்கே ஜூனா அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு லைக் அந்த சேர் நல்லா சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிறான். குட் மார்னிங் சார். என்ன சாய் டே எங்க? சார் இன்னும் வரல சார். என்ன டே இன்னும் வரலையா? டைம் ஆச்சு, எதுக்கு வரல? எனக்கு தெரியாது சார். நீ போ அப்படின்ட்டு அங்கே ஜேகே ஆக்சுவலாக குடவுன் தான் போயிருப்பான். சரி அப்படியே கால் பண்ணுறான் அங்கே ஷிகாவுக்கு. ஸோ ஷிகாவோட ஃபோன் ரிங்காக. ஹலோ ஜங்குக்கா. ஜெமன். என்னப்பா எப்படி இருக்கீங்க புது மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன் ஜெமன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இப்போலாம் இந்த வீட்டு பக்கம் ஆளையே காணும்? இல்லை கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான் வரல. ஹோ, இந்த ஜிமினை பார்க்க வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா நீ? சாரி ஜெமன், அது வரணும்னு நினச்சேன் ஆனால் முடியல. டி எங்க? டி தானே, எங்கே தான் இருக்காரு, இருங்க கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ ஜிமினா அப்படியே சுகா கிட்ட தான் இந்தாங்க உங்கள் தம்பி அப்படின்ட்டு கொடுக்க. ஆக்சுவலாக சுகாவோட வீட்டில் பார்த்துக்கிட்டோன்னா ஜெமன் சோஃபாவில் உட்காந்துருக்கான். லைக் அவனோட கையில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, கீழே சுகா உட்காந்துருக்கான். சுகாவோட ஷோல்டரில் அப்படியே ஜிமன் காலை வச்சுருக்க. சுகா ஆக்சுவலாக ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துருக்கான். அப்படியே ஜிமனோட காலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். ஹலோ, என்ன சொல்லு? என்ன டி வீட்டில் ஒய்ஃபுக்கு கால் பிடிச்சி விட்டுட்ருக்கீங்களா? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒய்ஃபுக்கு கால் பிடிக்கிறீங்களா? ஆமாம், கால் தான் பிடிச்சி விட்டுட்ருக்கேன். என்ன இப்போது? பண்ணலாம் தப்பு இல்லை, வேறு எதுவும் பண்ண முடியாது, அதையாவது ஒருபடியாக பண்ணுங்க. ஹே ஜங்கு, என்ன என் புருஷனை கலாய்க்கிறியா? இல்லை ஜிமன், நான் ஏன் டிஏ கலாய்க்க போகிறேன், அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, எது கால் பண்ண அதை மட்டும் சொல்லு. இன்னும் காணுமே, அதான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஒரு இதில் கால் பண்ண பார்த்தா அதான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபோனை வை, நான் வரேன். ஹே ஜங்கு, என்ன என் புருஷனை வர கலாய்ச்சிட்ருக்கா? எங்கே பாரு, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி தான். வெளியே என்ன தான் பெரிய வெங்காயமாக நீங்கள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அதை உரிக்கிறப்போ ஒன்றுமே இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி நீங்களும் எங்கள் டியும் இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன். பார்க்க தானே போகிறேன், இப்போ தானே கல்யாணம் இருக்குது, போக போக சார் எப்படிலாம் மாறுறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். பாருங்க, இந்த ஜங்குக்கெலாம் யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி தாட் போகுது டாங்கிட்ட. டாலிப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான்? சாப்பிட்ருப்பானா? என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி, இந்த பக்கம் காட்டினானா? சரி, ஜங்குக்கு வந்துட்டான், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன சுகா, இப்போல்லாம் நீ என் கூட இருக்கவே மாட்டேங்கிற, எப்போ பாரு வேலைன்னு போயிடுற, நான் ஒருத்தங்க இருக்குங்கிறதே மறந்துடுற. அது மட்டும் இல்லாமல் என் வயிற்று ஒரு பாப்பா வேறு இருக்குது, அதையும் மறந்துடுற. நான் என்ன வேணுனேவா மறக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சரி போ, உனக்கு வேலை தானே முக்கியம், அதே காட்டிக்கிட்டு ஆழு, நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லை. ஜெமன், என்ன பேசுகிற? எனக்கு 1000 வேலை இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது நீ மட்டும்தான். சொல்லிக்கிட்டாங்க. என்ன இப்போ உனக்கு? கொஞ்சமாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன? எப்போ பாரு எங்க கூட போயிடுற, இல்லை ஏதாவது மிஷின்னு சொல்லிட்டு போயிடுற. நான் இங்கே ஒருத்தால தனியாக இருக்கேன்ல. சரி, இப்போ என்ன உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா?
பண்ண நல்லா தான் இருக்கும், ஆனால் நீ தான் பண்ண மாட்டியே. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமா எங்கே போக போகிறேன்னா? அப்போ இந்த காலை பிடிச்சி விடுவியா? பிடிச்சி விட்றா அப்படின்ட்டு அங்கே சுகா இன்னொரு காலையும் அமுக்க அங்கே ஒரு மாதிரி ஜிம்மன் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றான். நான் கால் அமுக்கிறது உனக்கு சிரிப்பாக இருக்குது. ஆமாம், யோசிச்சு பார்த்தேன் சார் எவ்வளோ பெரிய மாஃபியானு. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா தானே தெரியும் ஒய்ஃபு காலை பிடிச்சி விட்டுட்டுருக்காருன்னு. இங்கே பாரு ஜெமன், உனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான், நல்லாவே தெரியுமே. சரி, ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்? நாளான்னைக்கு. ஒழுங்காக சாப்பிட்ற டயத்துக்கு நல்லாவே சாப்பிட்றேனே. சரி, இப்போ நான் கிளம்பவா? கிளம்பு. ஜெமன், என்னாச்சு? கிளம்புங்க சுகா சார், போங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறான். என்ன ஆச்சு என் செல்லக்குட்டி? படுறா, செல்லக்குட்டியா? நானா? இருக்காதா பின்ன, நீதான். என்ன சுகார் சார், அந்த டயத்துக்கு அப்புறமா என்ன நீங்கள் அப்படிலாம் கூப்பிட்டதே இல்லை. ரொம்ப பிஸி மேன் அண்ட் கோல்டு மாஃபியா ஆகிட்டீங்க. இப்போ என்ன தான் வெளியே கோல்டு மாஃபியாவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உன்னோட பூனைக்குட்டி தானே நான். பர்றா, என்னோட பூனைக்குட்டிக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா என்ன? தெரியாதா பின்ன? என்ன சமாதானப்படுத்தவா? இல்லை, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். எனக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்தா பாப்பா வேற கோவிச்சுக்குவா, அவளுக்கும் சேர்த்து கொடுக்கணும். அப்படியா? அப்போது மொத்தமாக கொடுத்துருவா? மொத்தமாக கொடுத்தாலும் சந்தோஷந்தான். அப்படியா? அப்படின்ட்டு இப்போ சுகா அப்படியே ஜெமின் கிட்ட போக ஜெமினா அப்படியே பின்னாடியே போகிறான். போதும். என்ன போதும்? நீ தானே கேட்ட? கேட்டேன், அதுக்குன்னு போதும். சுகா விட. என்ன விடணும்? கேட்பீங்க, அப்புறம் கொடுத்தா நல்ல பிள்ளை மாதிரி விட சொல்லிடுவேன். சுகா சரி, இடுப்புல கையை கேட்ட சுகா. இப்போ கிளம்பவா? போயிட்டு வா. சரி, லவ் யூ. லவ் யூ டூ. பார்த்து பத்திரமா சேஃபாக இருக்கணும். இருக்கேன், போயிட்டு வா, பாய் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜெமன் சொல்ல சுகாவா அவன்கிட்ட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளம்புறான். எப்படி 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 எவ்வளோ நடந்துச்சு? அவன் என்னோட உயிர். அவனை போய் யார் இப்படி பண்ணா? இங்கே பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவனை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்காம எப்படி இவ்வளோ கூலாக இருக்க? ஹென்றி அவன் செத்து போய் கிடக்காங்க. அதுவும் உயிரோடு இருக்கும்போதே அவன் ஹார்ட்டு கிழிச்சு என்னென்ன பண்ணி வச்சுருக்கான். அப்போது என் ஹென்ரிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். எவ்வளோ வலிச்சிருக்கும். அத்தனையும் அந்த கில்லர் அவன் அனுபவிக்கணும். யாரவா திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து எதுக்கு ஹென்ரியை கொல்லணும்? இங்கே பாரு, அவனை சும்மா விட மாட்டேன். அவனை சும்மா விடவே மாட்டேன். ஏய் சார்ல்ஸ், அமைதியாரு. கோவப்பட்டா ஒன்றும் ஆகாது. எப்படி நான் கோவமாக இருக்க சொல்கிறேன்? எப்படி? என் ஹென்றி அவனை அந்த ஹார்ட்டை எடுக்கும்போது அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். எவ்வளோ வலிச்சிருக்கும். போச்சு எல்லாம் போச்சு. என் ஹென்றி என்னை விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? என் ஹென்றி அவன் என்னை விட்டு போயிட்டானே. ஏய் சார்ல்ஸ், சொல்லிட்டுருக்கேன்ல, சைலண்டாரு அப்படின்ட்டு ஒரு 2 பர்சனாக அப்படியே லைக் ஒரு பென் ஹவுஸு அது மேலே அப்படியே நின்று பார்த்தா அந்த சிட்டியெல்லாம் அப்படியே தெரியும். லைக் அங்கே நின்று தான் 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியாது என் ஹென்றி சாகும்போது எவ்வளோ வலி அனுபவிச்சானோ அதை விட அதிகமாக அவன் அனுபவிக்கணும். அப்படி சாவடிக்கணும் அவனை. பார்த்துக்கலாம் சார்ல்ஸ், இந்த மாதிரி கோவப்பட்டா ஒன்றும் நடக்காது, சொல்கிறேன்ல, அமைதியாரு. இங்கே பாரு, என் ஹென்றி அவன் ஹார்ட் எடுத்துருக்கான். அப்பேற்பட்ட தைரியம், நம்மக்கிட்டே மோதுற தைரியம் இந்த ஊருக்குள்ளே யாருக்கு இருக்கு? அதுவும் ஹென்ரிய இப்படி கொன்றுவானா? அவனுக்கு என்ன வேணும்? யார் அவன்?
யார் அவன்? டேய், யாரா நீ? எங்கடா இருக்க? அப்படின்ட்டு அந்த பென்ட் ஹவுஸில் நின்று கத்த, அது ஒரு மாதிரி சிட்டியை பார்த்து அப்படி கத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு கார் தான் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஜங்குக் அப்படியே இறங்குறான். ஸோ இறங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஸோ அப்போது அப்படியே அந்த வீட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். லைக் முழுசாக இல்லை, இப்போ பாதியை ஓப்பன் பண்ண போது அவன் பார்க்குறது அங்கே சோஃபாவில் தாங்க உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு உள்ளே போகணுமான்னு கேட்டால் வேண்டாம். ஸோ அங்கேயே நிற்கிறான் அந்த ஹேண்டிலே கையை வச்சுட்டு. ஸோ அந்த டோரில் ஒரு மாதிரி ஹெட்டை சாய்ச்சிட்டு அங்கே உட்காந்துருக்க தேங்கே ஒரு மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக காதலுங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்காது. நம்ம காதலை கொடுக்குற ஒரு பர்சன் அதுக்கு பதிலாக நம்ம காதலே கொடுத்தா அது ரொம்ப பெரிய வரும். ஆனால் நம்ம காதலிக்கிற ஒரு பர்சன் நமக்கு கொடுக்குற காதலை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வெறுப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் அந்த வெறுப்பில் இருந்தும் காதலை மட்டும்தான் பார்ப்பான். அதே மாதிரி தான் எங்கள் ஜங்குக்கும். அவன் எவ்வளோதான் லவ்வை கொடுத்தாலும் அந்த பக்கம் இருந்து தேங்கிட்ட கிடைக்கிறது வெறுப்பு மட்டும்தான். ஆனால் அவன் அதையும் சந்தோஷமாக ஏற்றுப்பான். சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? அது நீ என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா அப்படி தெரியுது. இல்லை, ஏதோ குடிச்சிட்ருக்கியே, எனக்கு இல்லையா? விஷம் குடிச்சிட்ருக்கேன், வேணுமா? டால், உன் கையால் எனக்கு விஷத்தையே கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஏன்னா கொடுக்கிறது நீனா, குடிக்கிறது ஏதுவாக வேணா இருக்கலாம். உனக்கு தான் தெரியுதில்ல, நீ எந்த மாதிரி ஃப்ளர்ட்டியாவோ டர்ட்டியாவோ பேசினாலும் இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்க உன்னோட எஃபர்ட்ஸை வீணாக்கிக்கிட்ட? டால், எனக்கு நல்லாவே தெரியும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் போடுற எல்லா எஃபர்ட்ஸும் உனக்கு ஜஸ்ட் லைக் தட் மட்டும்தானு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எஃபர்ட்ஸ் போடுறத நிப்பாட்டலை, இதுக்கப்புறமும் நிப்பாட்டவும் மாட்டேன். வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு மேலே போகிறான். ஸோ மேலே போகிற ஜங்குக்கை தயான் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஐஸில் பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா தயான் அப்படியே அவன் பெட்டில் தான் இருக்கான். என்ன தேடிட்டுருக்க? இல்லை, ஒரு முக்கியமான ஃபைல், அதான் எங்கே வச்சேன்னு தெரில, அதான் தேடிட்டுருக்கேன். கிடச்சிருச்சு. ஓகே, நான் கிளம்புறேன், ஸ்வீட் நைட் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா தேங்களோட ரூமில் இருந்து அப்படியே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஆக்சுவலாக இவனுங்க 2 பேரும் ஒரு ரூமில் தூங்க மாட்டானுங்க. நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்டடி ரூம் போயிடுவான். தயாங் தான் அங்கே தேகோட ரூமில் இருப்பான். ஸோ இப்போ அப்படியே டோரோட ஹேண்டில் கையை வைக்க, எங்கே போகிறேன்? ஸ்டடி ரூமுக்கு. இங்கே எவ்வளோ பெரிய ரூம் எனக்கு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு டெய்லி போய்ட்டு அங்கே படுத்துக்கிற? இல்லை, புரியல. இவ்வளோ பெரிய ரூமா நான் தனியாக இருக்க தான் கொடுத்தியா? டால், நீ என்ன பேசிகிட்ருக்க? இங்கே பார்த்தியா, இந்த சைஸு இது மட்டும் எனக்கு போதும். இவ்வளோ பெரிய பெட்டு என் ஒரு ஆளுக்கு தேவை கிடையாது. ஓ அப்படியா? அப்போது அந்த மீதி பாதியில் நான் படுத்துக்கலாமா? அது பேஸாக தான் கிடக்கு. ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டோரில் வச்சு கையை டக்குன்னு எடுத்துட்டு இப்போ அப்படியே மெதுவாக வந்து அந்த பெட்டில் உட்காடுறான். இந்த பக்கம் தயான் அந்த புக்கை அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்து படுத்துக்கிறான். லைக் 2 பேருக்கு இடையில செப்பரேட்டாக ரொம்ப பெரிய பிளேஸ் இருக்குது. அந்த பக்கம் ஒரு கார்னரில் அவனும், இந்த பக்கம் ஒரு கார்னரில் இவனும் படுத்துக்கிறான். டால், இப்போது எதுக்கு என்ன இங்கே படுக்க சொன்ன? எந்திரிச்சு போகிறதுனா மூடிக்கிட்டு போ. இல்லை, நான் எங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்கு அப்படியே அங்கேயே படுத்துக்கிறான். ஸோ தயான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிற. இப்போது அவனோட கை அவனோட செஸ்ட்டில் தான் இருக்குது.
ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா மெதுவாக தேங்கோட கையை அப்படியே எடுத்து லைக் என்னோட சுண்டு விரல் இல்லையா, அதை அப்படியே தேங்கோட சுண்டு விரல் கூட அழகாக ஒரு மாதிரி கோர்த்துக்கிட்டு அங்கே படுத்திருக்க தேங்கையே தான் பார்க்குறான். ஸோ 2 பேர் கையிலையுமே ரிங் இருக்குது. ஸோ இந்த ரிங்கை அப்படியே பார்க்க ஜங்குக்கா உள்ள ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே வெளியே இருக்க மூன்லைன் பட்டு அந்த ரிங்கு இல்லையா, அது அப்படியே அழகாக ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு சிகரெட்டில் ஃபயர் தான். அது அப்படியே நம்ம ஹோபி பிடிச்சிட்டு கீழே வேகமாக தூக்கி போடுறாரு. இவனை சும்மா எந்த கேஸ் எடுத்தாலும் ஒருத்தன் வந்து சாவடிக்கனே வந்துடுவான். ஓ எரிச்சா மயிராவது. இப்போ என்ன மயிறு பண்ணுறதுன்னு ஒரு மயிரும் புரியல. சார், இதுக்கப்புறம்லாம் என்னால் வேலை ஆக முடியாது, நான் கிளம்புறேன், என் டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. ஏய், நான் சொல்லாமல் எங்கே போகிறேன்? உன்னோட ஹையர் அஃபிஷியல் நான் சொல்கிறதா நீ கேட்கணும். அதான் வந்திருக்காரு இப்போ புதுசாக. அவர் சொல்லிட்டாரு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் போக, ஏய் நில்றா, ஏய் இந்த கான்ஸ்டபிள் கூட என்னை பார்த்தா எப்படி தெரியுது, மயிறு மறுத்துறதா, மயிறு மறுத்துறது அப்படின்ட்டு ஹோபி நடுவில் நின்று செம்மையாக புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே ஜூன் வந்து அப்படியே ஹோபியை எந்த வேலையும் பார்க்க விட மாட்டான். இந்த டே ஃபுல்லாக அப்படியே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது அப்படியே ஹோபிக்கு ஒரு கால் தான் வருது. ஹலோ, என்ன? எங்கே இருக்கண்ணா? நடுவில் நின்றுருக்கேன், புரியா? இங்கே பாரு, எதுக்கு இப்போ கத்திட்டுருக்கண்ணா? என் வாழ்க்கையை நக்கின்னு போயின்னு இருக்கு, எரிச்சம் மயிராவது. கத்தாமல் என்கிட்ட பேசு. கத்தனுக்கு பிடிக்காம எனக்கு தெரியும்ல. ஏதாவது ஒன்று நடந்தால் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடி. இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காது, புரியுதா? பைத்தியம் மாதிரி தான் நின்றுருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக. அந்த எடுப்பட்ட எதுக்கு நீ கால் பண்ண அதை சொல்லு. இங்கே பாரு, நீ இப்போது ஒரு பிளேஸுக்கு போகணும். எங்கே போகணும்? எங்கேயும் போக முடியாது, எனக்கு எரிச்ச மாதிரி ஆகுது. நான் இப்போ சாம் கிளப் போயிட்டு ஒரு பொண்ணு கூட போட்டு பண்ணாதான் எனக்கு இருக்கு காண்டாக இருக்கும். சொன்னது செய். கார் எடு. முடியாது. வண்டி எடு அப்படின்ட்டு அங்கே மொபைல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஹோபியா அப்படியே அவனோட ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறான். எங்கே போகணும் போ அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கார் போயிட்டு லைக் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நிற்குது. அங்கே நிற்குது. இங்கே இருக்க வர சொன்னேன், அங்கே ஒரு பொண்ணு நிற்குதா? என்ன பொண்ணா? யார் அது? பரவாயில்லையே, நான் அப்படி எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தானே எனக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, இந்த மாதிரி பைத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அதை வாங்கி சேஃபாக வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, புரியுதா? முக்கியமான பொருளா? அந்த ஃபிகரை விட அது கையில் இருக்குது என்ன முக்கியமான திங்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஹோப் இப்படியே காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே போகிறான். ஹாய் செல்லம், எப்படி இருக்க? ஹலோ சார், நீங்கள்? என் பேர் ஜேஹோப்பே. ஓ அப்படியா? அது வந்து இங்கே பாருங்கள் சார், என்னோடய லைஃபே ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் கேட்டார், நான் எடுத்து கொடுத்துட்டேன். இதனால் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆனால் அப்படி வராமல் இருக்கணும்னா இதை எங்கே சேர்க்கணுமோ அங்கே கரெக்டாக சேர்த்துருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பென்ட்ரைவை தான் அங்கே ஹோபி கையில் கொடுக்குறா. அதெல்லாம் இருக்கட்டு செல்லும், எதுக்கு பயந்துட்டு பேசுகிறா? அதான் இந்த ஹோபி இருக்கேன்ல, இந்த ஹோபிக்கிட்டலாம் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேற பார்க்குறதுக்கு நல்லா நாட்டு தக்காளி மாதிரி இருக்கியே. சார், என்ன சார் பேசுகிறீங்க? சரி ஓகே சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணு அப்படியே கிளம்ப போக, எங்கே போகிற? ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு அவன் கையில் வாங்கின பென்ட்ரைவை அப்படியே காரோட டேஷ்போர்டில் போட்டுட்டு, இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளைங்க தனியாக போகிறதுலாம் சேஃப் கிடையாது, வண்டியில் ஏறு. இல்லை சார், நான் போயிடுவேன், டெய்லியும் இந்த இடத்துல தான் போவேன். வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு ஹோபி சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு அப்படியே வந்து வண்டியில் ஏறிக்குது. ஸோ அங்கே ஹோபியாக ஒரு மார்க்கமாக அந்த பொண்ணு சைடாக பார்க்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சார், அந்த லெஃப்ட்டு சார். லெஃப்ட்டு தானே, எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ண. இங்கே பாரு, நீ என்ன தைரியமான பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி டயத்தில் எப்பெல்லாம் தனியாக போகக்கூடாது, புரியுதா? எல்லோரும் இந்த ஹோபி மாதிரி நல்லவன் நடக்க மாட்டான்.
அப்படின்ட்டு ஹோபி அப்படியே போயிடா. அந்த பொண்ணு போகிற ஹோபியே பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறா. இதனால என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக மாறும், அதில் என்ன இருக்கும் எனக்கே தெரியல அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுறா. ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். லைக் டெக்கோட பெட்டில் அங்கே தயம் அப்படியே மெதுவாக அவனோட ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவன் ஃபிங்கர் ஏதோ ஒரு மாதிரி டைப் பண்ணுறங்க மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு இப்போ அப்படியே பார்க்க அங்கே நம்ம ஜங்குக் தான் அந்த சுண்டு விரல் இல்லையா, அதை இன்னும் கோர்த்த மாதிரியே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அங்கே தயம் அப்படியே கோர்த்திருக்க சுண்டு விரலையே பார்க்குறான். பக்கத்தில் தூங்குற ஜங்கோட ஃபேஸையும் பார்க்குறான். ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி படுத்து தூங்க. ஸோ இப்போது அப்படியே டக்குன்னு சீலிங்கை பார்க்குறான். என்ன என்ன பண்ணிட்டுருக்கண்ணா, தேவையில்லாமல் எதையோ கற்பனை பண்ணுறேன், இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்து நினச்சிட்டு இப்போ அப்படியே திரும்புகிறான். பார்த்தா ஜங்க் அப்படியே முழிச்சிருக்கான். அறிவில்லை என்ன டால், மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? சே அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு அந்த விரலை எடுத்து விட போக அங்கே நம்ம தயாங்க நாங்கள் எடுக்க பார்க்குறான். பட் ஜங்குக் விடலை. ஏய் என்ன பண்ணுற, கையை விடு. என்ன டால், கையை தானே பிடிச்சேன், வேற எதையுமா பிடிச்சேன், அதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏய் அறிவில்லை, கையை விடு. டால் எப்போவுமே டர்ட்டி மைண்டில் இருக்காத. என்ன பர்வட்னு சொல்லிட்டு நீ பண்ணுறனா இப்போது பர்வட்டான வேலை மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு கையை தானே ஹோல்ட் பண்ண. பர்வட், கை விடு அப்படின்ட்டு இப்படி நல்லா பிடிச்சி கையை இழுக்க இப்போ டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து அப்படின்ட்டு முத்தம் கொடுத்துருவானா. ஸோ அங்கே தேங்க சே அப்படின்ட்டு கையை உருகிட்டு வேகமாக போயிடலாம் ரெஸ்ட் ரூம்குள்ளே. இந்த கோவம், இந்த திமிரு, இதான்டா இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு டால், எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பெட்லேயே படுத்துருக்கான். ஸோ தயாங் அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வர ஸ்டாங்கோக்கும் அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இப்போது அந்த மிரரில் தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கான். லைக் எடுத்து போட்டுட்ருக்கான் ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ மிரர் வழியா அப்படியே பார்க்க பின்னாடி தயாங்க அப்படியே கையில் புக்கை வச்சுக்கிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஸோ பின்னாடி திரும்பாமல் மிரர் வழியாவே என்ன டால், உன் புருஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேனா என்ன இப்படி சைட் அடிக்கிற? சைட் அடிக்கிறேண்ணா ஒன்று அதுவும் நான். ஆமாம், பார்க்கும்போது அப்படி திங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருக்க. என்ன இந்த ஜங்கு அவ்வளோ அழகாக இருக்கண்ணா அப்படின்ட்டு கேட்குறேன். அந்த மிரரை பார்த்து இங்கே நம்ம தயாங் அழகாக இருக்கா, மகிர மாதிரி இருக்கா. என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு டால், என்ன வேணா கேளு. எப்போவுமே கருப்பு கலர் ட்ரெஸ்லேயே தெரியுறியே, உனக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா என்ன? டெய்லியும் ஏதாவது ஃபியூனரல் போவியா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சா நல்லா இல்லையா என்ன? கேவலமாக இருக்கு. என்ன கேவலமாக இருக்கா? அது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜாங்கோ அப்படியே இந்த மாதிரி வழியாக பார்க்க ஸோ தயாங் அப்படியே எந்திரிச்சு கீழே போயிடுறான். என்ன கேவலமாக இருக்குங்கிறான், ஒருவேளை நல்லா இல்லையா அப்படின்ட்டு இப்போ அப்படி இப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே கீழே பார்த்தோன்னா அங்கே தயாங் அப்படியே அவனை குக் பண்ணி டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்கான். ஸோ மேலேருந்து அப்படியே ஜாங்கோக் கீழே இறங்கி வர இப்போ தயாங் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல, அகைன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜாங்கோக்கா அப்படியே வந்து தயாங்குக்கு ஆப்போசிட்டில் நிற்க எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லையா? கைக்கு என்னாச்சு? கைக்கு என்னாச்சு, நல்லா தான் இருக்குது. அப்போது போய் சமைச்சு சாப்பிடு, உனக்கு டெய்லியும் ஆக்கி போட நான் ஒன்றும் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது. ஓ அது எதுக்கு குனிஞ்சிக்கிட்டே இருக்க, நிமிந்தெல்லாம் பார்க்க மாட்டியா? சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஓ அது வந்து என்ன உனக்கு பிரச்சனை இப்போ, உனக்கு இருமிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு இப்போ நிமிந்து அப்படியே கேட்குறான். இப்போ அந்த பக்கம் ஜாங்கோக்கா அவனோட காலரெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே
அப்படின்ட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே நிற்கிறான். ஆக்சுவலாக அவர் பிளாக் கலர் பேண்ட்டு அண்ட் ரெட் கலர் ஷர்ட்டு போட்டிருக்கான். அது ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டுன்னு கேட்டால் கிடையாது, லைக் ஒரு மெரூன் கலர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் போட்டிருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம தயாங்கும் எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான் சாப்பிட்ட பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டு. என்ன கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜாங்கு அப்படியே திரும்பி போக, ஹலோ ஆ சாப்பிட்டு போ அப்படின்ட்டு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படியே டேபிளில் வைக்க ஜாங்குக்கா அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு வந்து அப்படியே உட்கார தயாங் அப்படியே போகிறான். போயிட்டு நல்லா இருக்கு அப்படிங்க ஜாங்குக் இப்போ அப்படியே திரும்புகிறான். ஷர்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு போக எங்க அவ்வளோதான். ஜங்குக்கு ஆக்சுவலாக அவன் சிரிக்கலை, பட் உள்ள ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் எல்லாம் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். தயா அப்படியே சொல்லிட்டு போயிருப்பான். சரி அவன் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே காரில் போக லைக் இப்போ அப்படியே அவனுக்கு கால் வருது. ஹலோ ஜங்குக், சொல்லுங்கள் ஜமன். ஏய் எங்கே இருக்க நீ? இப்போ தான் கோடவுன் போயிட்டுருக்கேன். என்னாச்சு? கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? வீட்டுக்கா? ஏன் எதுக்குன்னு சொன்னால் தான் வருவியா? இல்லை அப்படி இல்லை, வாண்ணா வா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் தான் சொல்கிறான். ஸோ ஜாங்குக்கா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு சொல்ல, ஸோ டிரைவரும் அப்படியே காரை திருப்பிட்டு இப்போது ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போனால் ஜிமின் அங்கே குக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமன், ஹே ஜங்கு வா 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 வா. என்ன திடீர்னு வீட்டுக்கெலாம் கூப்பிட்றீங்க, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? எனக்கும் ஒன்றும் ஆகலையே. அப்படி உட்காரு, ஹீரோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட ஜாங்குக்கா அப்படியே சோஃபாவில் வந்து உட்காரான். என்னாச்சு ஜிமன்? டி எங்க? உங்கள் டி சார் மேலே ரெடி ஆகிட்டு இருக்காரு, கொஞ்சம் என்கிட்டயும் பேசுகிறீங்களா? பேசலாமே, என்ன விஷயம்? சரி எனக்கு சொல்லு, இன்றைக்கி என்ன உனக்கு ஹாப்பி பர்த்டேவா? என்ன ஹாப்பி பர்த்டேவா? எதுக்கு அப்படி கேட்குறீங்க? இல்லை, ஸ்கூல் பிள்ளைங்களாம் டெய்லி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போடுங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ ரெட் கலர் ஷர்ட்லாம் போட்டிருக்கே, அதான் கேட்டேன். எப்பவும் பிளாக்ல தானே இருப்பேன்? அது ஒரு சேஞ்சுக்காக போட்டேன். ஓ, என்ன சேஞ்சு? லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதுக்கு தான். இந்த சேஞ்சு புதுசாக இருக்குப்பா, புதுசாக இருக்குது. எப்போவுமே அப்படி பிளாக் அண்ட் பிளாக்கு அப்படி இப்படி தெரிஞ்சுட்டு இன்றைக்கி ரெட்டா? நடக்கட்டும். யார் ஜாங் தானே மாற்றினா? ஜிமன், அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்க. அங்கே டீ தான் வராரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, ஜிமன் தான் கூப்பிட்டாங்க, அதான் வந்தா. சார் கவனிச்சிங்களா? டேய் என்ன ஷர்ட்லாம் மாற்றி போட்டிருக்க? அதான் ஹாப்பி பர்த்டேன்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, எங்கே சாக்லேட்டு? ஜெமன் கலாய்க்காதீங்க, அது போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டேன். புதுசாக இருக்குது. சரி நான் கிளம்புறோம், பார்த்துக்கோ. என்ன அதுக்குள்ளே போகிறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் ஜெமன். வா போகலாம். ஜங்கு, எவ்வளோ நாள் ஆச்சு நீ என் வீட்டுக்கு வந்து? இப்போ தானே வந்துருக்க, ஒரு முறை சாப்பிட்டு போ. டி எனக்கு பசிக்கல, நான் வீட்டிலே சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க, இல்லைனா உங்கள் ஒய்ஃபி உங்களை விட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க நம்ம ஜங்குக்கு சொல்ல. சுகா அப்படியே ஜிமனை பார்க்குறான், வா அப்படிங்கிறதுக்கு. ஸோ டைனிங் டேபிளில் தான் இப்போது சுகா அப்படியே உட்காந்துருக்க. ஜிமன் தான் எடுத்து ஃபீட் பண்ணுறான். எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும் ஜிமன், விடு. என்ன எப்பவுமே நான் தானே ஊட்டி விடுவேன், அப்புறம் என்ன அப்படின்ட்டு இப்போ ஜிமன் ஊட்டி விட. ஆக்சுவலாக அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கும், அதான் படிச்சுட்டு இருந்திருப்பா ஜாங்கு. இப்படியே ஓர கண்ணால் பார்க்குறான் நம்ம ஜிமன் அப்படியே சுகாவுக்கு ஊட்டி விடுறத. ஸோ பார்த்துட்டு இப்போ டக்குன்னு ஜிமன் திரும்ப டக்குன்னு அப்படி பேப்பர் வச்சு மூஞ்சி முடிக்கிறான். தம்பி, சொல்லுங்கள் ஜெமன். ஒன்றும் இல்லை. எதுக்கு பவனம் போட்டுட்ருக்க? இல்லைங்க ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஊட்டி விட. அது அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ கிரிஞ்சாக இருக்குது. ஸோ எனக்கு சிரிப்பு வரல, ப்ளஷும் ஆகலை, ஏதோ கிரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கான். பட் இருந்தாலும் அவன் அப்படியே ஒரு மாதிரி செயலையெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கான். ஏதோ ஒரு மைண்ட் தாட்டு அவனுக்குள்ளே போக அந்த பேப்பரை அப்படியே வச்சிடறான் கீழே. ஸோ அவங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிக்க, நான் கிளம்புறேன், ஹெல்த்தை பார்த்துக்கோ, கரெக்டாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு, சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, லவ் யூ டூ அப்படின்ட்டு இப்போ நம்ம சுகா கிளம்ப நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே போகிறான். அவர் போடும், நீ எங்கே போகிற, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு ஜிமின் டக்குன்னு ஜங்கோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறான்.
ஸோ இப்போ அப்படியே ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் காட்டுறோம். லைக் அந்த குடவுன் இருக்கும்ல, அங்கே தான் அப்படியே சுகாவும் ஜங்குக்கும் சொஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துட்ருக்க. இங்கே பாரு, இந்த டீ கிட்ட ஒரு டீலிங் வந்துச்சுன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கணும், புரியுதா? இந்த டீலிங்கில் ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சு, நான் பேச மாட்டேன், என் கண்ணு தான் பேசும், தெரியும்ல? சார், உங்களை பற்றி தெரியாமல் எப்படி சார் உங்கள்கிட்ட டீலிங் பண்ண வருவேன்? தெரிஞ்சா சரி. ஜங்கோ, அந்த ஃபைல் எடு. ஜங்கோ, அந்த ஃபைல் எடு. ஏந்தாங்க அப்படின்ட்டு ஜங்கோக்கா அங்கே பக்கத்தில் இருக்க ஃபைல் எடுத்து கொடுக்குறான். இங்கே பாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாய் பாஸ், இந்த டீலிங் முடிகிற வரைக்கும் சிவன் கூடவே இரு. ஏதாவது தப்பு நடந்துச்சு நான் பார்த்துக்கிறேன் பாஸ். கிளம்பு அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்ல. ஸோ அங்கே சாயா அந்த பர்சனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறான். அந்த தண்ணி கொஞ்சம் எடு. என்ன மைண்டில் இருக்க நீ? ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன். ஜங்கு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இங்கே எவ்வளோ பெரிய டீலிங் போயிட்டுருக்கு, ஆனால் உன்னோட கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இங்கே இல்லை. வேறு எங்கே இருக்குது? அது இங்கே தான் இருக்குது. உன்னை பற்றி எனக்கே நீ சொல்லிக் கொடுக்குறியா? டி, அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கேட்கணும். என்ன டவுட்டு? இங்கே பாரு, இந்த டீலிங் பக்காவாக முடியும். எல்லாமே பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலிங் மட்டும் கரெக்டாக முடிஞ்சு இதோட ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு தெரியுமா? நீங்கள் எப்படி ஜிமினை இவ்வளோ லவ் பண்ணுறீங்க? என்ன? இல்லை, நீங்கள் ஜிமினை எப்படி இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இதுதான் உன்னோட டவுட்டா? ஆமாம். அது என்ன திடீர்னு ட்ரெஸ்ஸை மாத்திர, இப்போ என்னன்னா மீட்டிங்கில் கவனம் இல்லை, இப்போ லவ் பற்றிலாம் பேசுகிற? என்ன ஜாங்கோ, மாறிட்டியா? இல்லை, அப்படி இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்தனா, அதான் ஜஸ்ட்டு உங்களோட லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. இங்கே பாரு, உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என்ன விஷயமோ அதை டைரெக்டாக கேட்டு பழகு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ கிட்ட நீ ஒரு விஷயம் மறைக்கணும்னு நினச்சாலும் அது உன்னால் முடியாது. சரி, லவ் அது அது என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமா? அது எப்படி? அது எப்படின்னா புரியல. எப்படி கேட்குற? எப்படி லைக் அது வந்து இப்போது அது ஜங்கு, நீ தானே அது? எது? த கிரேட் மாஃபியா ஜான்ஜாங்கு? அது வந்து சொல்லலைன்னா வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, லவ்வில் ட்ரஸ்ட்டு முக்கியம் ஃபஸ்ட்டு. நீ அவனை ட்ரஸ்ட் பண்ணணும், அவன் உன்னை ட்ரஸ்ட் பண்ணணும். அது அவன் பண்ண மாட்டான். வேற லவ்னா நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதே அளவுக்கு அவனை லவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி, லவ்வில் என்ன முக்கியம்? இப்போ நீ தேங்க லவ் பண்ணுற, அவனுக்கு என்ன கொண்டு போய் கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷமாவான்னு நினைக்கிற? ஏன்னா ஏதாவது எக்ஸ்பென்சஸா? இல்லை, இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. என்ன தப்பு? நீங்கள் ஜிமனுக்கு என்ன வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க? நான் எனக்கு இது வரைக்கும் போகும்போது கிஃப்ட்டுன்னு எதுவுமே வாங்கிட்டு போனது கிடையாது. ஏன்னா நான் போகும்போது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது அவன் ஃபேஸில் இருக்க ஸ்மைல், அது மட்டும் எனக்கு கண்ணுக்குள்ளே நிற்கும். நான் எப்படா வீட்டுக்கு போவேன் அவனோட ஸ்மைலை பார்ப்பேன்னு இருக்கும். உனக்கு தெரியுமா, என்னோடய ஃபேஸை பார்த்தா அவனுக்கு போதும். நான் எதை வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டான். எனக்கு புரியல. இங்கே பாரு, ஒருத்தவங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஜிமனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் இப்போ வரைக்கும் அவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா என்னோடய கேரக்டர் அப்படி, நான் அப்படியே வாழ்ந்துட்டேன். அவனும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். பட் உனக்கு ஒரு ஆளை பிடிச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி நடத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். உன்னை பற்றி ஞாபகம் வச்சுக்கோ. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் திங், அது போதும்.
அப்படியா? ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. என்ன உனக்கு ஹெட்டேக்கு? ஆமாம். ஏன்? நானும் மனுஷன் தானே, எனக்கு அதெல்லாம் வரக்கூடாதா? வரலாம், கிளம்பு. இதை நீ டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். அசிங்கம்மா அப்படின்ட்டு இப்போ டி அப்படியே கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே ஒரு புக் மாதிரி இருக்குது, அதை ரீட் பண்ண. இப்போ ஜங்குக்கா ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். காதல் ஒரு மனுஷனை எவ்வளோ மேலே கொண்டு போகுதோ அதே அளவுக்கு அவளை கீழேயும் கொண்டு வரும். நீ ஆல்ரெடி கீழே தான் இருக்க, மேலே போனால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகா இருக்க. சரி, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கா அவன் பாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு போகிறான். லைக் பின்னாடி தான் உட்காந்துருக்கான். பாஸ், என்ன இன்னைக்கு உங்கள் ஃபேஸு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, என்ன விஷயம்? உனக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை, கேட்டேன். மூடிட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டிரைவர் வண்டி ஓட்ட. ஸோ டிராஃபிக் தான். ஏய், இந்த டிராஃபிக் மாதிரிலாம் யார் ஜானுக்கு போகிறது? பாஸ், அது எல்லா இடத்துலையும் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு கூடாதுல்ல. டி சார், அது டி சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக ஜங்க காருக்குள்ளே உக்காந்துருக்க. ஏய், இன்னும் எவ்வளோ நேரம்? சார், இன்னும் ஒரு 2 minutes சார், கிளியர் ஆயிரும். அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த விண்டோ வரைக்கிட்டு சைடில் பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவன் கண்ணில் ஒரு ஷாப் தான். ஏய், எங்கே இரு, இதோ வரேன். பாஸ், காரை விட்டு. ஏய், ஓகே பாஸ் அப்படின்ட்டு இப்போ அந்த டிரைவர் அப்படியே அமைதியாக இருக்க. ஜங்குக்கா காரை விட்டு கீழே இறங்குறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ராபெரி ஷாப் தான் இருக்குது. தயம், உனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு, ஏய், ஒரு பேக்கெட் ஸ்ட்ராபெரி, இல்லை 2 பேக்கெட் அப்படிங்கிறான். ஸோ அந்த பர்சனும் அப்படி அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பேக் பண்ணி ஜங்கு கையில் கொடுக்க அவனும் அமௌண்ட்டை கொடுக்குறான். என்னங்க சார் சேஞ்சு? வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே வரான். லைக் அந்த ஸ்ட்ராபெரியை அப்படியே நின்றுட்டு பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 1/2 hour அந்த மாதிரி கழிச்சு காட்டினோன்னா லைக் அங்கே வீட்டில் தான். ஸோ அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் போகிறான். பார்த்தா தயம் அப்படியே அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான். ஸோ ஜாங்கிட்ட எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே மேலே ஏற போகிறான். நெல், என்ன சாப்பிட்லையா? இல்லை, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. என்னாச்சு? அதான் சொல்கிறல்ல, எனக்கு பசிக்கல, நான் போகிறேன், சாப்பிட்டு தூங்கு. ஐ செட். என்னாச்சுன்னு கேட்டேன், புரிஞ்சா அப்படின்ட்டு அவன் டேபிளில் உட்காந்துக்கிட்டே கேட்குறான். லைக் திரும்பி பார்க்காம ஜங்கு ஒரு ஸ்டெப்பை அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இருக்கும்ல, ஒரு லெக்கை வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் வச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். என்ன ஆச்சு? அதான் சொல்கிறல்ல, எனக்கு பசிக்கல, சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே மேலே போக டக்குன்னு அங்கே தயம் அந்த டேபிளில் ஒரு அடிதான் அடிக்கிறான். ஜங்கு அப்படியே ஸ்டாப் ஆக, என்ன ஆச்சுன்னு கேட்குறல்ல, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்ட்டு தயம் இப்போ அப்படியே பக்கத்தில் வரான். ஜங்கு அப்படியே நிற்க, ஹே, உன் கைக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். ஸோ அங்கே ஜங்குக்கா கையிலைட்டாக மறைச்சிட்டு, ஏன் என் கைக்கு என்னென்னா உனக்கு என்ன? போயிட்டு சாப்பிட்டு படு, எனக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படின்ட்டு டக்குனு மேலே ஏறி போக, உன்னை நில்லுன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். கீழே வா டால், கீழே வா அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா அப்படியே கீழே வரான். எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன் அப்படின்ட்டு அங்கே தேன் கேட்க. ஆக்சுவலாக இப்போ பிஃபோர் அந்த ஸ்ட்ராபெரி ஷாப்பில் பை பண்ணியிருப்பான்ல, அந்த சீனை காட்டணுன்னா லைக் அவன் அதை பை பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாசலில் நிற்க, லைக் அந்த ஷாப்போட வாசலில் கையில் வச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அந்த பக்கத்துலேருந்து வேகமாக ஒரு பர்சன் அப்படியே ஓடி வர அந்த ஸ்ட்ராபெரிஸ் அப்படியே கீழே விழுந்து ஒன்று ஒன்றா உருண்டு ஓடுது. ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு தான். ஓடின பர்சன் அப்படியே நிற்கிறாங்க. சார் சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அவசரமாக வேலைக்கு போய்ட்டுருக்கேன் சார், அதான் சார் அப்படின்ட்டு அப்படியே போக, ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா நான் வாங்கின ஸ்ட்ராபெரியை கீழே தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு போவ? ஐயோ சாரி சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அப்படியே ஜங்கோட கையில் திணிக்கிறான். சாரி சார், கொஞ்சம் அவசரத்தில் போயிட்டேன், அதான் சார் தெரியல, நீங்கள் இன்னும் வாங்கிக்கோங்க சார். ஏய்,
என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்கார மாதிரி இருக்கா? ஆ சார், அது தெரியாமல் தான் சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏய் அவனை புடுறா அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே அந்த பாடிகார்ட் லைக் அந்த டிரைவர் இருந்திருப்பான்ல, அவன் அந்த பர்சனை பிடிக்க, சார் தெரியாமல் தான் சார் பண்ணேன். என்ன சார் பண்ணுறீங்க? தெரியாமல் பண்ணியா? எப்படா தெரியாமல் பண்ணுவேன்? ஆ அது நான் என் டாலுக்காக ஆசையாக வாங்கின ஸ்ட்ராபெரி. எவ்வளோ தைரியம் இருந்தா அதை தள்ளி விடுவேன் நீ? ஆ அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து அவனை கையை பிடிச்சி அப்படியே முறுக்க, சார் சார் வலிக்குது சார், ஏன் சார் பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு பார்த்து பண்ணணும், புரியுதா? இந்த கையை சும்மா விடக்கூடாதே அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். லைக் அவனோட கார் இருக்கும்ல, அந்த காரில் அப்படியே அந்த கையை வச்சுட்டு லைக் அப்படியே பஞ்ச் பண்ணுறான் அந்த கை மேலேயே. அந்த கையில் அவ்வளோ பிளட் வந்துட்டுருக்கு. ஏய் இங்கே பாரு, இதுக்கப்புறம் எவனையாவது இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழி உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஏய் விட வேணா அப்படின்ட்டு சொல்ல. அங்கே அவனோட கை உடஞ்சே போயிடுச்சு. லூசு பயிலாக போல இருக்கு, ஸ்ட்ராபெரி தள்ளி விடுறதுக்கு ஐயோ அப்படின்ட்டு அவன் அப்படியே போக. இப்போ அப்படியே ஜங்குக்கா அந்த ஷாப்பை திரும்பி பார்க்குறான். சார் ஸ்ட்ராபெரி எல்லாம் காலி ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு சொல்ல. அந்த காரில் அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணுறான். அதில் தான் அவன் கையில் அப்படியே பிளட் வந்துருக்கும். உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, நீ போய்ட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே? எதுக்கு போ என்னை கூப்பிட்டுருக்க? உன்னை நான் இப்போ பேச சொல்லவே இல்லையே, எதுக்கு பேசிகிட்ருக்க? என்ன இங்கே பாரு, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? போய் அங்கே உட்காருன்னு சொன்னேன். நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்போ தயாங் அப்படியே ஒரு முறை தான் முறைக்கிறான் ஜாங்குக்கா. ஜாங்கு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு அங்கே டேபிளில் உட்காந்துக்கிறான். ஸோ தயாங்க பார்த்தோன்னா அவன் கிச்சனுக்குள்ளே அப்படியே போகிறான். போக இங்கே ஜங்குக்கா எதுவுமே புரியல, இவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு ஒன்றுமே புரியாமல் அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். லைக் அவன் கையில் அந்த பிளட்டெல்லாம் வந்து ஸ்டெயின்ஸோட லைக் பேண்டேஜ் போட்டிருப்பான். அது பேண்டேஜ் தாண்டி அந்த பிளட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ உள்ளேருந்து சாப்பாடுன்னு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு முன்னாடி வைக்கிறான். டோல் நான் தான் சொன்னேன்ல என்னால் சாப்பிட முடியாது, நீ சாப்பிட்டு படு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு எந்திரிக்க. இப்போ தயாம் அப்படியே ஜங்கோட கையை பிடிக்கிறான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உட்காருன்னு சொன்னேன், நான் சொல்கிற பச்சு கேட்க முடியாது உன்னால் அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்கா அப்படியே உட்காந்துக்கிறான். இங்கே பாரு, நான் உன்னை உட்கார மட்டும்தான் சொன்னேன், சாப்பிட சொல்லலை, புரியுதா? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேளு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் சாப்பாடை எடுத்து சொல்லு. என்ன சொல்லுன்னு சொன்னான் அப்படின்ட்டு தயாங் சொல்ல. ஜங்குக்கா அப்படியே சொல்கிறான். தயாங் அப்படியே ஃபீட் பண்ணுறான் ஜங்குக்கு. ஸோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ அகெயின் இன்னொரு எடுத்துட்டு அப்படியே ஃபீட் பண்ண. ஜங்குக்கா தேங்கோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறான். தேங்கோட ஐஸு அப்படியே கீழே சாப்பாடுக்கு போயிட்டு அப்படியே மேலே வரும்போது ஜங்கோட ஐயை மீட் பண்ணுது. அகெயின் அப்படியே கீழே போயிட்டு அகெயின் வந்து ஜங்கோட ஐயை மீட் பண்ணுது. இப்போது தேர்டு வாய் அப்படியே ஊட்ட அவன் கண்ணும் எங்கேயும் போகலை, ஜங்கோ மட்டும்தான் பார்க்குது. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஐஸு கலங்குது, பட் டியர்ஸ் வெளியே வரல, அப்படியே நிற்குது கண்ணில். என்ன பார்க்குற, சாப்பிடு அப்படின்ட்டு அவன் அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணான். ஜங்கு தாங்க மட்டும்தான் பார்க்குறான். இப்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. இங்கே பாரு ஜங்கு, உனக்கு தாங்க எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். லவ்வோட தியரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என்னெல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்படுறியோ அதையே அவன் உனக்கு பண்ணுவான். இப்போது எனக்கு சுகாக்கு ஊட்டி விட ரொம்ப பிடிக்கும், நான் ஊட்டி விட்டேன்ல. லவ் பண்ணுற 2 பேர் ஊட்டி விட்டுக்கிட்டா அவங்களுக்குள்ளே இருக்க பாசம் இல்லை அது ரொம்ப அதிகமாகும். ஏதோ ஒரு காமிக்கில் படித்தேன், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் சுகாக்கு ஊட்டி மட்டும்தான் விடுவேன். எனக்கு தெரியல, அவனுக்கு ஊட்டி விட்டால் நான் அவனுக்கு மேலே வச்சுருக்க லவ் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாகும். இங்கே பாரு, தயாங்கும் சீக்கிரமாக அவனை புரிஞ்சுப்பான். அப்படியே உனக்கு அவன் ஊட்டி வர சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதை விட்டுறாத, கண்டிப்பாக அது லவ்வோட சிம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போக. அப்போது என்னோட டால் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பறப்பேன், நீ திரும்பினாய், ஊரிலவை படுத்தேன்.